அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம மீண்டும் வகுப்பை தொடங்கி இருக்கிறோம். இடைவெளி எதுக்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஏற்கனவே எடுத்த வகுப்புகளை மீண்டும் மீண்டும் நீங்க கேட்கணும். அதை விசாரணை பண்ணி பார்க்கணும். அதுல ஒரு தெளிவு அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இடைவெளி கொடுக்கிறோம். அந்த இடைவெளியை புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஞான மார்க்கத்துல பயணிக்கலாம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வகுப்பு வந்து நைஷ்கர்மிய சித்தி. இப்ப இந்த நைஷ்கர்மிய சித்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை. பொதுவா கர்மா அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம். கர்மாவை தான் இங்க கர்மியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப செயல்கள் அப்படின்னா, இப்ப நம்ம செய்யற ஒவ்வொன்றும் செயல்கள் தானே. எது செஞ்சாலும் செயல் தான். சாப்பிட்டாலும், தூங்கினாலும், வேடிக்கை பார்த்தாலும் எல்லாமே செயல்கள் தான். இப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி செயல்களை 3 விதமா வகுத்து கொடுத்திருக்கு நமக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நித்தியம், நைமித்தியம், காமியம் அப்படின்ட்டு 3 விதமான செயல் விளைவுகள் நம்மிடத்துல இருக்குது. நம்ம செய்யற எல்லா செயல்களுமே இதுக்குள்ளதான் அடங்கும். இதுக்கு வெளியே போகவே முடியாது. அதாவது நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா. இந்த 3 கர்மாக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நைஷ்கர்மிய சித்தினா என்னன்னு தெரியும். நைஷ்கர்மம்னா என்னன்னு தெரியும். இப்ப நித்திய கர்மான்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள். இப்ப நம்ம தினசரி எதையாவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சாப்பிடுறோம், தூங்குறோம், மல ஜலம் கழிக்கிறோம், வேலைக்கு போறோம், படிக்கிறோம், அரட்டை அடிக்கிறோம், ஊர் சுத்துறோம். இது எல்லாமே நித்திய கர்மாவில வருது. ஏன்னா இது நித்தியம் நடந்தாக வேண்டும். இந்த செயல் செய்யாம ஒருத்தரும் இருக்க முடியாது. ஆகவே இந்த நித்திய கர்மா அனுதினமும் நம்ம இடத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கும். இதை யாராலும் நிறுத்த முடியாது. அப்ப இந்த நித்திய கர்மாவோட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆன்மீக ரீதியாகவே நம்முடைய மனதிற்கு தூய்மை செய்வதற்கான சில கர்மங்களை வகுத்து கொடுக்குது. இந்த நித்திய கர்மாவை நீங்க எப்படி அனுதினமும் சாப்பிடுறோம், தூங்குறோம், வேலைக்கு போறோமோ, அது மாதிரி இன்னும் சில கர்மாக்களை சேர்த்திக்குங்க. எதற்காக நீங்க சேர்த்திக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மனம் தூய்மைக்காக அது பயன்படும். ஆகவே அந்த கர்மாக்களை நீங்க செஞ்சீங்கன்னா சித்த சுத்தி உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி, அது சாஸ்திரத்தினுடைய கர்ம காண்டத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த கர்ம காண்டத்திலே கொடுக்கப்பட்ட மன தூய்மைக்கான சில கர்மாக்களை வந்து சந்தியா வந்தனம், அக்னிஹோத்திரம், அப்புறம் பூஜைகள், புனஸ்காரங்கள், வேள்விகள், கடவுள் வழிபாடு, ஆலய வழிபாடு அப்படின்ட்டு நம்ம என்னென்ன கர்மாக்கள் செய்யறோமோ அது எல்லாமே வந்து நித்திய கர்மாக்குள்ள வந்துடும். அப்ப இந்த நித்திய கர்மா அப்படிங்கிற கர்மாவை நம்ம யாருமே விட முடியாது. ஆனா அந்த கர்மாக்கள்ல சில விஷயங்களை சேர்த்திக்கணும். அது எதற்காகனா மன தூய்மைக்காக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதாக சாஸ்திரம் வகுத்து கொடுத்த சில கர்ம விஷயங்களை தான் நம்ம சந்தியா வந்தனமா பார்க்கிறோம், காயத்ரி ஜபம் பார்க்கிறோம், அக்னிஹோத்திரம் பார்க்கிறோம், அப்புறம் வீட்டுல செய்யக்கூடிய பூஜைகள், கோயில் வழிபாடுகள், இதெல்லாம் அதுல அடங்குது. இது நித்திய கர்மா அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அடுத்தது நைமித்திய கர்மான்னா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒன்று நிமித்தம் செய்யப்படுவது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணத்துக்காகத்தான் அந்த கர்மாவை செய்யணும். அதுதான் நைமித்திய கர்மா. ஒன்று நிமித்தம் செய்யப்படுகின்ற கர்மாவுக்கு நைமித்திய கர்மா அப்படின்னு பெயர். இது சாஸ்திரத்துல இருக்கு. இப்ப அது எப்படி கொண்டாடுறாங்க சில பேர் நைமித்திய கர்மாவை அப்படின்னா, இப்ப 60ஆம் கல்யாணம் வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த கர்மாக்களா வந்து அந்த பூஜைகள், அந்த சில சடங்குகள் எல்லாம் செஞ்சுதான் அந்த 60ஆம் கல்யாணத்தை கொண்டாடுவாங்க. அப்ப அந்த 60ஆம் கல்யாணத்தினுடைய நிமித்தம் செய்யக்கூடிய ஒரு காரியமாக அந்த நைமித்திய கர்மாவை பார்க்கிறோம். அதுல இன்னும் சிலதெல்லாம் சேர்த்திக்கிறோம். எப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததற்காக ஒரு கர்மா, அந்த குழந்தைக்கு பெயர் வைப்பதற்காக ஒரு கர்மா. கர்மான்னா இங்க செயல்னு புரிஞ்சுக்கணும். நீங்க கர்மானா வேற ஏதோ கஷ்டமான ஒரு விஷயமா புரிஞ்சுக்க கூடாது. பாவம் புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனுக்கு போயிடக்கூடாது. இங்க கர்மா அப்படின்னா செயல் அப்படிங்கிற அடிப்படையில இங்க சாஸ்திரம் பேசுது. அப்போ அந்த அடிப்படையில இப்ப திருமண நாள் வரலாம், பிறந்த நாள் வரலாம், சில பரிகாரங்கள் செய்யலாம். அப்புறம் இந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் எல்லாம் பிடிக்கும் போது சில சடங்கு சம்பிரதாயங்களை செய்து கெட்ட சக்தி அங்க இல்லாத மாதிரி நீக்குவது, இது மாதிரி சில கர்மங்கள் எல்லாம் செய்யறது நைமித்திய கர்மா.
ஏதாவது ஒன்று நிமித்தம் செய்யப்படுகின்ற கர்மாக்களை வந்து நைமித்திய கர்மான்னு சாஸ்திரம் சொல்லுது. மூன்றாவது காமிய கர்மா. இப்ப நம்ம 3 கர்மாக்கள் பார்த்துட்டு இருக்கோம். நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா. இப்ப மூன்றாவதா பார்க்கக்கூடிய காமிய கர்மான்னா ஒன்றின் பலனை எதிர்பார்த்து செய்வது. அதாவது ஒரு வேலையை நான் செய்வேன், அதுக்கு எனக்கு பலன் கிடைக்கணும். அதுதான் காமியம். காமியம்னா இங்க ஆசைன்னு அர்த்தம். காமம் அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தையில காமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை வந்து ஆசை அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்க காமிய கர்மாங்கிறது ஆசையினால் செய்யப்படுகின்ற ஒரு செயல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த காமிய கர்மாவுக்கு உதாரணம் நம்ம எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப வந்து ஒருத்தருக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா அதற்கான சில யாக யக்னங்கள் வேள்விகள் எல்லாம் செய்வாங்க. அந்த குழந்தை வரம் வேண்டி சில பூஜைகள் வேள்விகள் செய்யப்படுவது காமிய கர்மா. அப்புறம் அதே மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க, வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, இதெல்லாம் நம்ம அந்த வீடு கட்டின ஒரு செயல்பாடு, ஆசையினால நம்ம செய்யறோம் அந்த செயல் விளைவுகள் எல்லாம். அப்ப இந்த மாதிரி நம்ம விருப்பப்பட்டு நம்ம செய்யறது எல்லாமே காமிய கர்மாவில வந்துடுது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, 3 கர்மாக்கள் இருக்கு. நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா. இந்த 3 கர்மாக்குள்ளதான் எல்லாமே அடங்கிடும். நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்குள்ள அடங்கும். ஏன்னா நித்திய கர்மாவை நம்ம நிறுத்த முடியாது, அனுதினமும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். தூங்குறது, சாப்பிடுறது அப்படிங்கிற வேலைக்கு போறதுங்கிற செயல்பாடுகள் பூராவே நித்திய கர்மாக்குள்ள வந்துடுது. அப்புறம் அந்த நைமித்திய கர்மா ஒரு சில செயல் நிமித்தமாக செய்யப்படுவது. காமிய கர்மாங்கிறது ஆசைகள்னால் செய்யப்படுவது. அப்ப நம்ம கிட்ட 2 கர்மாக்கள் அதிகமாக காணப்படும். அதாவது நித்திய கர்மா தினந்தோறும் இருக்கும், காமிய கர்மாவும் அதிகமாக நம்ம இடத்துல காணப்படும். ஏன்னா எதையாவது ஒரு ஆசையில அதை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருப்போம், இதை செஞ்சுட்டு உட்காந்துருப்போம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்ப இந்த கர்மாக்களை எல்லாம் கடந்து ஒரு கர்மா இருக்கு. அதுக்கு பேர் வந்து நிஷ்காமிய கர்மான்னு பேர். இப்ப இந்த 3 கர்மாக்களுக்குள்ள அந்த கர்மா வராது. அது வந்து யாருக்கு புரிதல் இருக்கோ, யாருக்கு ஒரு தெளிவு வருதோ அவர்கள் தான் நிஷ்காமிய கர்மானா என்னன்னே புரிஞ்சுக்குவாங்க. இப்ப இந்த 3க்கும் அப்பாற்பட்ட ஒரு நிஷ்காமிய கர்மா எப்படி செய்யணும் அப்படின்னா, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம, இப்ப இந்த செயலை நான் தான் செய்கின்றேன், இதன் மூலமா எனக்கு ஒரு ஆதாயம் வரணும், அல்லது இதன் மூலமாக எனக்கு ஒரு புண்ணிய பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்கின்ற கர்மா வந்து காமிய கர்மா. இதை எதையுமே எதிர்பார்க்காம செய்வது நிஷ்காமிய கர்மா. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நிஷ்காமிய கர்மாவை தான் பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்ம யோகம் அப்படின்னு பேசுறாரு. அதாவது கர்மம்னா செயல், அந்த செயலை நீ யோகமாக மாற்றிக்கொள். செயலை வந்து ஒரு யோகமா எப்படிங்க மாத்துறது அப்படின்னா, நாம் செய்கின்ற செயல்களில் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒரு செயலை செய்வோமாகில் அது கர்ம யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நாம இங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஆத்ம ஞான பாதையில பயணிக்கக்கூடிய நம்மை போன்ற ஆத்ம சாதகர்கள் கர்ம யோகம் தான் செய்யணும். மற்றபடி இந்த 3 கர்மாக்களுக்குள்ள நம்ம சிக்கிக்கிட்டு செயல்பட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு பாவ புண்ணியம்ங்கிற அந்த விளைவுகளை கொடுக்கும். ஏன்னா நன்மை தீமைங்கிற அடிப்படையின் மூலமா நமக்கு பாவ புண்ணியம்ங்கிற ஒரு பின் விளைவுகளை நம்ம அனுபவிக்கணும். ஏன்னா இங்க வந்து கர்மா தியரி எப்படி சொல்லுது அப்படின்னா, அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். நீ செய்கின்ற செயல் விளைவுகள் உனக்கு பின்னாடி பலன்களை கொடுக்கும். அந்த செயல்கள் நல்லதா கெட்டதா என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு சாஸ்திரம் கேட்குது. இப்ப நான் நல்லதுன்னு நினைச்சு ஒண்ணு செய்வேன், அது கெட்டதா கூட போலாம் இல்லையா, எனக்கு தெரியாது. ஆனா நான் நல்லதுன்னு நினைச்சு செஞ்சிருப்பேன். அதன் மூலமா ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பார். அப்ப அந்த கெட்ட விளைவுகளுக்கு உண்டான பலாபலங்களை நான் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அது மாதிரி ஒருத்தர் கெட்டதுன்னு நினைச்சு செய்வாங்க, அது நல்லதா கூட முடியலாம். அப்ப அதன் விளைவான பலனை அவர் அனுபவிக்கத்தான் வேண்டும். அப்ப இதுல எது நல்லது எது கெட்டதுங்கிறத நாம தீர்மானம் செய்ய முடியாது. அப்ப இதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத நிஷ்காமிய கர்மாவை நம்ம செய்ய தொடங்கிட்டா அது கர்ம யோகமாக மாறி நமக்கு நல்லது கெட்டதுங்கிற விளைவுகளை உண்டாக்காம, அதன் மூலமாக பாவ புண்ணியங்கள் நம்ம இடத்துல சேராம அது நடைபெறும். அப்ப இந்த கர்ம யோகத்தை நம்ம எப்படி செய்யறது? கர்ம யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம எப்படிங்க செய்யறது? இப்ப நான் ஒரு வேலைக்கு போறேன். இப்ப இந்த வேலைக்கு போறது சம்பளத்துக்கு தான் நான் போறேன். அப்ப நான் போய் அங்க சம்பளம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை செய்ய முடியுமா? அப்படி செஞ்சா நான் எப்படி குடும்பத்தை தாட்டுறது, எப்படி ஓட்டுறது?
அப்ப இதெல்லாம் எனக்கு பிரச்சனை வந்துருமே. அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா நான் எந்த செயலையும் செய்யாம சும்மா இருக்கிறது தான் பரவாயில்ல போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா நம்முடைய மனசு வந்து எப்பயுமே இந்த சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு சாதகமானதை எப்பயுமே எடுத்துக்கும். அதுதான் நம்முடைய மனதினுடைய பிளே. இப்ப இதற்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, இப்ப கைவல்ய நவநீதத்துல ஒரு பாட்டு இருக்கு. சித்து நான் நிறைந்தோன் என்ற திடம் மறவாதிருந்தால் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன, நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவைப் போல அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவு நானே. இது வந்து கைவல்ய நவநீதம் சொல்ற பாடல். இப்போ சித்து நான் நிறைந்தோன் அப்படின்னா அந்த தூய அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் என்பது தெரிஞ்சிட்டா, சித்து நான் நிறைந்தோன் என்ற திடம் மறவாதிருந்தால், அதாவது அந்த தூய அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் என்ற அந்த திடத்தை நான் மறவாமல் இருந்தால், எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன, அப்ப நான் என்ன வேணா மனசுல நினைச்சிட்டு இருக்கலாம், என்ன காரியங்கள் வேணா நான் செய்து கொண்டிருக்கலாம். நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவை போல அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவு நானே அப்படின்னு சொல்லுது இல்லையா. இப்ப நம்ம மைண்ட் என்ன இதை திங்க் பண்ணும்னா, ஓ அப்ப ஒரு ஆத்ம ஞானிங்கிறவன் என்ன எண்ணங்களை வேணா எண்ணிக்கலாம், என்ன செயல்களை வேணா செஞ்சுக்கலாம், அதனால ஒண்ணும் தப்பு இல்லை, ஏன்னா கைவல்ய நம்ம எதுவுமே சொல்லிடுச்சு இல்லையா. அப்ப அதனால நம்ம என்ன வேணா சிந்தனை பண்ணிக்கிட்டு, என்ன வியாபாரம் வேணா பண்ணிக்கிட்டு, எந்த பிசினஸ் வேணா பண்ணிட்டு இருக்கலாம், அப்ப அதனால ஒண்ணும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து நமக்கு பாசிட்டிவா இந்த விஷயத்தை எடுத்துக்கும். எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கும். அதுக்கு அடுத்த லைன்ல இருக்கு பாருங்க, நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவை போல அத்தனையும் பொய்தானே, அதை மட்டும் ஏத்துக்காது. நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனவை போல, தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்த பிறகு நமக்கு ஒரு கனவு வந்தது இல்லையா, அந்த கனவு விஷயங்கள் பூரா பொய்ங்கிறது நமக்கு எப்ப தெரியுது, நனவு நிலைக்கு வந்த பிறகு தெரியுது. ஆனா இந்த நனவு நிலையே ஒரு கனவுங்கிறத சொல்லுது. அதாவது நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவை போல அத்தனையும் பொய்தானே, நீ யாரு, ஆனந்த வடிவு நானே அப்படின்னு நம்மளை பத்தி சொல்லுது. அப்போ நாம இந்த உலகம் உண்மையில் இல்லை, இது வந்து ஒரு மாய தோற்றம், இது அத்தனையும் பொய் தான் அப்படிங்கிறத மனசு ஏத்துக்காது. ஏன்னா நமக்கு சாதகமான விஷயத்தை மட்டும் ஏத்துக்கும். அதாவது என்ன வேணா செஞ்சுக்கலாம், என்ன வேணா எண்ணிக்கலாம், அவன் தான் ஞானி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு பல பிசினஸ்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஞானிகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நான் ஞானி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல வியாபாரம், பல ஆசிரமம், இப்படி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிற கூட்டத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு சாதகமா அதை எடுத்துக்கிறாங்க. எத்தனை எண்ணினால் என்ன, ஏது செய்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா அத்தனையும் பொய் தானே அப்படிங்கிறத மட்டும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பொய்ன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் அதுல என்னத்தை போய் ஈடுபடுறதுக்கு இருக்கு. கனவு காணும் போது அந்த கனவுக்கு அத்தனை சம்பவங்களும் நினைவுக்கு வந்த பிறகு பொய்ன்னு தெரிஞ்சு போன பிறகு அந்த கனவே வேஸ்ட்ன்னு நமக்கு தெரியுதா இல்லையா. அந்த கனவுல வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, அது ஒரு மாய தோற்றம், ஒரு மாய பிம்பம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அது நனவுக்கு வந்த பிறகு தெரிஞ்சாலும் அந்த கனவு விஷயத்துல உண்மையாத்தானே நம்ம நம்பிக்கிட்டு கனவு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த கனவை பார்த்து அதுல நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நனவு உலகத்துல மட்டும் நம்ம அதை ஏத்துக்க மாட்டோம், நம்ம மனசு வந்து அதை ஏத்துக்காது. இது எதுக்காக இங்க சொல்றேன்னா, இதுதான் மைண்டினுடைய பிளே. அதாவது அவரவர்களுக்கு சாதகமான விஷயங்களை சாஸ்திரத்திலிருந்து எடுத்துக்குவாங்க, எடுத்துக்கிட்டு அதை சாதிக்க பார்ப்பாங்க. இதுதான் மனிதருடைய மனோபாவம். அப்ப நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள நம்ம வரும்போது இப்ப ஞானிகளும் மகான்களும் நம்ம என்ன சொல்லி நமக்கு புரிய வைக்க வராங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஆழமா விசாரணை பண்ணி பார்த்தா, இப்ப இந்த நிஷ்காமிய கர்மத்தை நீ கர்ம யோகமா பண்ணு அப்படின்னு பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன உடனே, அப்ப நான் கர்ம யோகம்னா பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்காம எப்படிங்க செய்யறது, எனக்கு வேலைக்கு போனா வருமானம் இல்லாம எப்படிங்க நான் வாழ்றது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுந்திருக்குதுங்கிறதுனாலதான் அதுக்கு ஒரு அருமையான வழிமுறை இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம். அது எப்படி அப்படின்னா, இப்ப அந்த நிஷ்காமிய கர்மத்தை, அந்த நிஷ்காமிய பாவத்தை ஈஸ்வர அர்ப்பணமாக கொண்டு ஒரு செயலை செய்தால் அந்த செயல் உண்மையில் செயலே இல்லை என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. செயலில் செயலற்ற தன்மை. இப்ப நான் ஒரு செயல் செய்கின்றேன்னா அந்த செயலில் செயலற்ற தன்மை எப்போ எனக்கு உண்டாகும், அந்த செயல் மூலமா எனக்கு பிரதிபலன் இல்லையே, நான் தான் எதிர்பார்க்கலையே, நான் தான் நிஷ்காமிய கர்மமா செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செயலை செஞ்சாலும் அந்த நிஷ்காமிய கர்மமா எனக்கு பிரதிபலனே இல்ல, அந்த செயல் மூலமா எனக்கு நல்லது கெட்டது தெரியாது, அதன் மூலமா எனக்கு பாவ புண்ணியம் கிடையாது. ஆனா அந்த செயலை நான் செய்வதற்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, ஏன்னா எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்ல, எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல, ஆனா நிஷ்காமிய கர்மமா செய்யணும் அப்படின்னா நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதே அப்படி செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம மனசு சிந்தனை பண்ணுது இல்லையா.
அதுக்கு தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ இது எனக்கு தேவை, அது எனக்கு தேவை இல்லை அப்படின்னு ஏன் நீ இருமைகள்ல சிக்கிற? இங்க எதுவும் நீ செய்யறது கிடையாது. இங்க எல்லாமே ஈஸ்வர காரியம் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே நீ என்ன பண்ணணும்னா, எல்லாவற்றையும் ஈஸ்வர அர்ப்பணமாக அவருக்கு அர்ப்பணித்து விடு. ஈஸ்வர அர்ப்பணம் செய்து விடு. ஈஸ்வர பிரணிதானத்தை செய்து விடு. ஈஸ்வரனுக்கே சமர்ப்பித்து விடு. தன்னை இழந்து விடு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையை ஈஸ்வர அர்ப்பணமாக ஈஸ்வரனிடத்திலே ஒப்படைக்கும் போது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவன் தீர்மானிப்பான். இங்க வந்து நானு இந்த பிசினஸ் பண்ணலாமா, இல்ல அந்த வியாபாரம் பண்ணலாமா, இல்ல இந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கறதெல்லாம் நம்முடைய மைண்ட் தீர்மானிக்கப்பட்ட தொழில், பிசினஸ் எல்லாம். ஆனா யார் ஒருத்தர் ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்துடுறாங்களோ, அப்ப அவங்களுடைய வாழ்க்கையை ஈஸ்வரன் தான் தீர்மானிப்பான். அந்த ஈஸ்வரனுடைய தீர்மானத்துல நமக்கு எது வருதோ அது பிரசாதம். இப்ப நான் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறேன், அது நானா விருப்பப்பட்டு பாருங்க இந்த பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், இது நல்லா டர்ன் ஓவர் ஆயிட்டு இருக்கு, நல்ல லாபத்தை கொடுக்குது, அப்ப நான் இதை செஞ்சு பார்க்கட்டுங்களான்னு நம்ம ஒரு ஐடியாவோட இறங்குறேன். அதனுடைய லாப நஷ்டம் எனக்கு உரித்தானது. அது நல்லா சக்சஸ் ஆச்சுன்னா நான் பல டாலர் சம்பாதிப்பேன், பல பணங்களை நான் பார்ப்பேன். அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நான் போட்ட முதல் கூட காணாம போலாம் இல்லையா? அப்ப அதுல ரிஸ்க் இருக்கு. நான் செய்யற அந்த செயல் விளைவுகள்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதை நான் ஏற்றுக்கொண்டு அதை நான் செய்ய வேண்டும். அப்பதான் அதை செய்ய முடியும். அப்போ நான் செய்கிறேன் ஒரு செயலை நான் செய்யும் போது அதுல 2 விஷயங்களை நான் ஏத்துக்கிட்டா அந்த செயலை செய்யணும். இல்லைன்னா அந்த செயல் நான் செய்யக்கூடாது தானே. அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். அது நம்ம வியாபாரத்துல அப்படி புரிஞ்சுக்கிட்டு செய்யற மாதிரி வாழ்க்கையில நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யறது இல்ல. ஏன்னா இப்ப நான் ஒரு செயலை செய்யறேன்னா அது நல்லது வருமா கெட்டது வருமான்னு எனக்கு தெரியாது. ஆனா செஞ்ச பிறகு அது கெட்டதா மாறின உடனே தலையில கையை வச்சுக்கிறதும், நல்லதா மாறின உடனே தலைக்கால் புரியாம குதிக்கிறதும் நம்முடைய சுபாவமா இருக்கு. அப்ப நாம இங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி தவறுகளை திருத்திக்கிறதுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிற வழிமுறைகளை பார்த்தா, சாஸ்திரம் என்ன சொல்லுது? இங்க எதையுமே நீ செய்யல, எல்லாமே ஈஸ்வரனா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஈஸ்வர காரியம் நடந்து கொண்டிருக்கு. நீ ஏன் நான் செய்யறேன்னு அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்க? உன்னுடைய ஆணவத்தை இழந்து விடு. இங்க நீ ஒண்ணும் செய்ய முடியாது. நீ எதை செய்வ? சாப்பாடு சாப்பிடுறனா, நீ உள்ள சாப்பாடு சாப்பிட்ட உடனே அது ரத்தமா மாறணுமா, எலும்பா மாறணுமா, மஜ்ஜையா மாறணுமா, நீ ஏதாவது சொன்னியா உடம்புக்கு? அப்ப அதுவே எல்லாம் செஞ்சுக்குது இல்ல உள்ள. அது மாதிரி வெளியே நடக்க வேண்டிய காரியங்களும் அதுவே செய்யும். ஆனா உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம அதனுடைய போக்குல போகட்டும்னு விட்டுடுவோம். சில விஷயங்களை நாம இழுத்து போட்டுக்கிட்டு இதை நான் தான் செய்வேன்ட்டு அடம் பிடிப்போம். அப்ப இந்த மாதிரி நாம செய்யக்கூடிய காரியங்களை தான் இங்க சாஸ்திரம் வந்து அகங்காரம், ஆணவம் அப்படின்னு சுட்டி காட்டுது. அப்ப இங்க நம்ம நிஷ்காமிய பாவம்னா என்ன அப்படின்னா, ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் ஒரு செயலை செய்ய முடியுமான்னா, அப்படி யார் செய்வா? எவனாவது செய்வானா? எனக்கு வந்து வேலைக்கு போங்க காலையில, சாயந்தரம் வேலை முடிஞ்சு வாங்க, ஆனா எந்த பிரதிபலனும் வேண்டாங்கன்னா எதுக்கு வேலைக்கு போகணும்னு கேட்பான். ஏன்னா எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம நான் போய் இன்னொருத்தருக்கு உழைச்சி போடுறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன்னா இது எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக மாட்டான். அப்ப அவன் வேலைக்கு போகணும்னா அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், அப்பதான் வேலைக்கு போவான். அப்ப இந்த மாதிரி தானே இப்ப நம்ம இருக்கிறோம் நடைமுறையில. அப்ப அப்படிப்பட்ட மனிதர்களை போய் நிஷ்காமிய கர்மம் பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொன்னதுன்னா யாராவது செய்வாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. அப்ப அதனால சாஸ்திரம் என்ன சொல்றது? ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. நிஷ்காமிய கர்மான்ட்டு நீயா வந்து நான் இந்த பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யறேன்னு சொல்லி உன்னையே ஏமாத்திக்காத. அப்படியெல்லாம் உன்னால செய்ய முடியாது. ஏன்னா நிஷ்காமியமா நான் இதை செய்யறேன், பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு அதனால ஒரு பெயரும் புகழும் உனக்கு கிடைக்கிற ஒரு இது கிடைக்குமே தவிர அங்க வருமானம் வேணாம் இல்லாம போலாம். இப்ப ஆன்மீக விஷயங்கள்ல நிறைய பேர் சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா? நிறைய பேர் சேவைகள் செய்வாங்க. ஒரு ஆர்கனைசேஷன்ல சேர்ந்துக்குவாங்க, அன்னதானத்துல பண்ணுவாங்க, அந்த அவங்களுடைய விஷயங்கள் எடுத்து மக்களுக்கு போதிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் உலகத்துல நிறைய சேவைகள் செய்யற மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சேவையை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நிஷ்காமிய கர்மமா செய்யறேன், எந்த ஒரு பிரதிபலனும் எனக்கு வேண்டாம், அதனால நான் சேவையா செய்யறேன்னு நினைச்சு செய்யறாங்க இல்லையா? அப்படி சேவையாக அவர்கள் செஞ்சாலும் அதனுடைய விளைவுகள் அவர்களுக்கு நிஷ்காமிய கர்மமாக இவர்களுக்கு தெரிந்தாலும் உண்மையில் அது நிஷ்காமிய கர்மமாக இல்லை. ஏன்னா கர்ம யோகமாக அது ஏன் மாறவில்லை அப்படின்னு கேட்டா, அந்த கர்ம யோகமாக எப்ப அது மாறும் தெரியுமா? செயலில் செயலற்ற தன்மை உண்டாக வேண்டும். அந்த செயலில் செயலற்ற தன்மை எப்ப நடக்கும்னா, அது ஈஸ்வரன் செய்கிற செயலா மாறணுமே தவிர நான் செய்கின்றேன் என்ற செயலே அங்க இருக்கக்கூடாது. இப்ப நான் சர்வீஸ் பண்ண போறேன்னாலும் என்னுடைய மைண்ட் என்ன சொல்லுது? நான் தானே இது செய்யறேன், சேவைக்காக செய்யறேன், நல்லதுக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப அங்கேயே ஒரு அகங்காரம் இருக்கத்தானே செய்யுது. அப்ப அந்த அகங்காரத்துல நிஷ்காமிய கர்மமா நான் செய்யறேன், எனக்கு பிரதிபலன் வேண்டாம் என்று எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் போது கூட அதனால ஒரு அகங்காரம் நமக்கு இருக்கத்தான் செய்யும்.
அது நம்மை மேல்நிலைக்கு உயர்த்தாது. அப்ப நிஷ்காமிய கர்மம்ங்கிறது அப்படி கிடையாது. கர்ம யோகம் என்பது ஈஸ்வரன் செய்யக்கூடிய செயல் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஈஸ்வரன் செய்யக்கூடிய செயல் என்பது ஈஸ்வர அர்ப்பணத்திலே தான் நடக்க முடியுமே தவிர, அந்த ஈஸ்வரனிடத்திலே நம்மை ஒப்படைக்காமல் அது நடக்கவே நடக்காது. அப்ப நமக்கும் ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஞானிகள் செயலில் செயலற்ற தன்மையில் இருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் அந்த செயலை செய்வதில்லை. ஈஸ்வரன் அவரை வழி நடத்துகின்றான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஈஸ்வரன் வழி நடத்துகின்றான்னா, இப்ப நம்ம ஈஸ்வரன் கிட்ட நம்மளை பூரணமா ஒப்படைச்சிட்ட பிறகு நமக்கு எது வருதோ அதை பிரசாதமா பார்க்கணும். ஏன்னா ஈஸ்வரன் தான் அதை நமக்கு கொடுத்துருக்கான். இந்த பணி நீ செய்ய வேண்டும் என்று நமக்கு ஒப்படைத்திருக்கிறான். அந்த பணியை நான் செய்யறேன். அதனால சில கஷ்டங்கள் வரலாம், சில நஷ்டங்கள் வரலாம். ஆனா அது அவனா எனக்கு கொடுத்துருக்கிறாங்கிற அந்த பூரண பிரசாத புத்தியோட அதை நம்ம செய்யும் போது, அதனாலதான் உண்மையா நமக்கு கர்ம யோகம் உண்டாகும். அதுதான் உண்மையான நிஷ்காமிய கர்மம். அதன் மூலமா தான் நமக்கு நல்லது கெட்டது சேராது. அதன் மூலமா தான் நமக்கு பாவ புண்ணியம் கிடையாது. அப்ப இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடைமுறைக்கு வரணும். அதை விட்டுட்டு சும்மா நிஷ்காமிய கர்மம் அல்லது செயலில் செயலற்ற தன்மைன்னு சொல்லிட்டு வெறுமனே அப்படியே அமைதியா உக்காந்துட்டு இருக்கிறேன், நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன், நான் அப்படியே தவம் பண்ண போறேன், ஜபம் பண்ண போறேன் அப்படின்ட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா அதனால என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொள்வதாகத்தான் மாறும். அப்ப இதை இங்க சாஸ்திரம் நைஷ்கர்மான்னு சொல்றது இல்லை. நைஷ்கர்மிய சித்தி அப்படிங்கிறது இங்க சுரேஸ்வராச்சாரியார் எப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னா, செயலில் செயலற்ற தன்மையை பத்தி பேச போறார். இங்க நைஷ்கர்மான்னா செயலே இல்லைங்க, அங்க செயல் கிடையாது. அங்க பூரண ஆனந்தம் உண்டாகும், பிரம்ம அனுபவம் உண்டாகும். அது எப்படிங்கிறத அவர் இதுல சொல்ல போறார். ஆனா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். கிட்டத்தட்ட 422 ஸ்லோகங்கள் இருக்கு. இப்ப நம்ம அத்தனையும் பார்க்க போறது இல்லை, பார்க்கவும் முடியாது. ஏன்னா நேரம் பத்தாது, நமக்கு பொறுமை பத்தாது. இங்க இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் யாராலையும் முடியாது. அதனால நாம இந்த சாரத்தை எடுத்துக்க போறோம். அதாவது இந்த நூல் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற அதனுடைய முக்கிய சாரத்தை எடுத்து ஒவ்வொரு அத்தியாயமா அவர் கொடுத்திருக்காரு. 4 அத்தியாயங்கள் இருக்கு, 422 ஸ்லோகங்கள் இருக்கு. அதை நம்ம எடுத்து ஒரு சாரமா பண்ணி ஒவ்வொரு அத்தியாயமா பார்த்துடலாம். அதாவது ஒரு கரும்பு எடுத்து பார்த்தோம்னா பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப இவ்வளவு பெரிய கரும்பு எப்படிப்பா சாப்பிடுறது அப்படின்னு பயமா இருக்கும் பார்த்த உடனே. ஆனா அந்த கரும்பை மெஷின்குள்ள விட்ட உடனே அது அப்படியே ஜூஸா மாறி நமக்கு சாறு வந்துடுது பாருங்க, ஒரு டம்ளர்ல அப்படியே இறங்கும். அப்ப நமக்கு அந்த கரும்பை குடிக்கிறது ஈஸியா இருக்குல்ல, ஒரு டம்ளர் அப்படியே மடக்கு மடக்குன்னு குடிச்சுக்கலாம். ஆனா அந்த கரும்பு அவ்வளவு பெருசா சாப்பிட்டு முடிக்கிறதுனா நமக்கு கஷ்டமா தெரியும். ஐயோ இவ்வளவு பெரிய கரும்பு யாருங்க சாப்பிடுறது அப்படின்ட்டு. அப்ப அது மாதிரி இங்க நைஷ்கர்மிய சித்திய இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் எடுத்து நம்ம எடுக்க போனோம்னா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும், பொறுமை இருக்காது. அதனால அதனுடைய சாரத்தை எடுத்து நம்ம பார்க்கலாங்கிறது முடிவு பண்ணிருக்கோம். அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால செயலற்ற தன்மை வந்துடுமான்னா எப்படி செயலற்ற தன்மைன்னு சொல்ல முடியும்? இப்ப அவர் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் மனசுல 1000 எண்ணங்கள் ஓடுதே. அப்ப அந்த சங்கல்ப எண்ணங்கள் எல்லாம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்க. அப்ப இந்த வெளிப்பாடு என்ன ஆகும்னா, அது ஏதேனும் ஒரு செயலை அவர்களுக்கு தூண்டும். அந்த எண்ணம் அவர் சும்மா வச்சிருக்காது. அவருக்கு விருப்பமான ஏதேனும் ஒரு செயலை அவர் செய்து கொண்டு தான் இருக்க முடியும். பசிக்குதுன்னு ஒரு எண்ணம் வந்தாலும் சாப்பிட போய் உட்காந்துருவாரு. அப்ப இந்த மாதிரி ஏதேனும் ஒரு செயல் செய்யறது அவருக்கு சாதகமாக செய்வதல்ல செயலில் செயலற்ற தன்மை. இப்ப செயலில் செயலற்ற தன்மைன்ட்டு தனக்கு பிடிச்ச காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு தனக்கு சுயநலமா வாழ்ந்துகிட்டு தான் மட்டும் தனியா ரூம்குள்ள இருந்துகிட்டு அல்லது தான் மட்டும் ஒரு ஆசிரமத்தை அமைச்சுக்கிட்டு வாழ்றதல்ல செயலில் செயலற்ற தன்மை. இங்க எல்லாருக்கும் எல்லாமே பயன்படுற மாதிரி வாழணும், அது நிஷ்காமிய கர்மமாக இருக்கணும். அந்த செயலை நான் செய்யவில்லை, ஈஸ்வரன் செய்கின்றான்ங்கிற அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மை உண்டாகணும். அந்த ஈஸ்வர அர்ப்பணம் நம்மிடத்துல வர வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அது செயலில் செயலற்ற தன்மை. அதுதான் நிஷ்காமிய கர்மா, அதுதான் கர்ம யோகம். அதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த 1000 எண்ணங்கள் நம் மனதுல இருந்துகிட்டே இருந்தா அந்த மனசு எப்படி அமைதியா இருக்கும்? அது ஏதேனும் ஒரு செயலை கண்டிப்பாக தூண்டும். அது நமக்கு சாதகமான செயலாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அடிப்படையில தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, கீதையில் எழுதும் போது கர்மா செய்யாம இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. நாம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு சாதகமா புரிஞ்சுக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இப்போ அந்த சித்து நான் நிறைந்தோன் என்ற திடம் மறவாதிருந்தால் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன அப்படிங்கிற கைவல்ய நவநீத பாடல்ல எத்தனை வேணா நான் எண்ணிக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம்.
ஆனா அத்தனையும் பொய் தானேங்கிறத மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேங்கிற மென்டாலிட்டியில தான் நம்ம அந்த பாடத்தை படிக்கிறோம். அப்ப அது நம்முடைய மைண்ட் நமக்கு சாதகமா ஏத்துக்குது அதை. அது மாதிரி இங்க பகவத்கீதையில 3வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகத்துல சொல்றாரு, தமிழ்லயே சொல்றாரு, எவராலும் ஒரு கணம் கூட உண்மையில் செயலற்றவராக இருக்கவே முடியாது. உதவியற்ற நிலையில் இயற்கையால் பிறந்த குணங்களால் அனைவருமே செயலுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆக ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களிடம் காணப்படும் குணபேதங்களுக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டுத்தான் இருப்பான் அப்படின்ட்டு பகவத்கீதையில 3வது அத்தியாயத்திலே 5வது ஸ்லோகத்திலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார். அப்ப இத படிச்ச பகவத்கீதையை படிச்ச சாதகன் என்ன நினைக்கிறான்? அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே சொல்லிட்டாருப்பா, செயல் செய்யாம யாராலும் இருக்க முடியாதுன்ட்டாரு. அப்ப நான் என்ன வேணா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு சாதகமா எடுத்துக்குது மைண்ட். அதே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்ம ஞானத்தை பத்தி சொன்னாரு, அதை நம்ம காது கொடுத்து கேட்போமானா அது நமக்கு உள்ள போகாது. அப்ப என்னன்னா, இங்க நம்முடைய மனம் நமக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கும். அதுதான் சரிங்கிற மாதிரி சாதிக்கும், அதுதான் வாதிடும். அப்ப இந்த மாதிரி சாதனைகளை தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு செய்யற சாதகர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அந்த செயல் விளைவுகளுடைய அடிப்படையில அது நல்லதோ தீயதோ அதன் பலாபலன்களை பாவ புண்ணியங்களாக அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அது பகவத்கீதை படிச்சதுனால புண்ணியம் வந்துடும், ஒருத்தன் மோசமான புத்தகம் படிக்கிறதுனால அவனுக்கு கெட்டது வந்துடும் அப்படிங்கறதெல்லாம் மைண்ட் தாட் தான். இங்க எதை படிக்கிறோம் எதை படிக்கல அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. அந்த செயல் விளைவுகளுடைய பலாபலன்கள் நமக்கு பாவமோ புண்ணியமோ வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, அந்த செயல் விளைவுக்கு கர்த்தா போக்தா நான் இல்லை என்று நம்மை நாம் இழந்து விட முடியுமானால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? கர்ம யோகமாக மாறும். அதுதான் நைஷ்கர்ம சித்தியாகவும் மாறும். மற்றபடி நாம நம்மளே ஏமாத்திக்கிட்டு நமக்கு சாதகமான செயல்களை செஞ்சுக்கிட்டு, நான் நிஷ்காமிய கர்மம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்கிறேன், நான் சேவையா இதை செஞ்சுட்டு இருக்கிறேன், சமுதாயத்துக்காக செய்யறேன், உலகத்துக்காக செய்யறேன் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லிக்கிட்டு சுற்றுறதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு பின் விளைவுகளை கொடுக்கும். ஏன்னா நம்ம ஒரு சமுதாய சேவை என்று செய்யக்கூடிய ஒரு செயல் எப்படி இருக்கும்னா, இப்ப திருவண்ணாமலை எடுத்துக்கங்க உதாரணத்துக்கு. திருவண்ணாமலையில எல்லாருக்குமே அன்னதானம் நடக்குது. அந்த கிரிவலம் வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இலவசமாக சாப்பாடு போடுற ஒரு குழு வரும். அது சாப்பாடு அள்ளி அள்ளி கொடுக்கும், ஆளாளு சாப்பிட்டுட்டு போவாங்க. இப்ப இது ஒரு சேவை தான். ஆனா இந்த சேவை நிஷ்காமிய கர்மமாகவே அவர்கள் செய்யட்டுமே, எனக்கு எந்த பிரதிபலனும் வேணாம், இது ஈஸ்வரனுக்கே அர்ப்பணம் என்று கூட அவர்கள் செய்யட்டும், கர்ம யோகமாக கூட அவர்கள் செய்யட்டும். ஆனா அது மனதளவுல தான் அவங்க அப்படி செய்யறாங்களே தவிர உண்மையிலே தன்னை இழந்து விட்டு அவர்கள் செய்கிறார்களான்னா அப்படி கிடையாது. அவர்கள் சாதகமாக அதை நிஷ்காமிய கர்மமாக பாவித்து கொண்டு செய்யும் போது, அப்ப அந்த சாப்பாடை எத்தனை பேர் அதை சாப்பிட்டுட்டு சாப்பாடு பிடிக்கலன்னு தூக்கி எரிஞ்சிட்டு போறாங்க, வீசிட்டு போறாங்க. அப்ப இதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? அப்ப அதனால எத்தனை சமுதாய சீர்கேடு உண்டாகுது? அந்த சாலைகள் ஒருங்கற்ற தன்மைக்கு போகுது, அங்க எத்தனை பேருக்கு கூடுதலான வேலை பளு உண்டாகுது. அந்த கிரிவலம் முடிஞ்சு நீங்க போய் மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவே நாரி கிடக்கும். அப்ப என்ன ஆகும்னா அங்க எல்லாம் சாப்பாடு சிந்தி வாந்தி எடுத்து அங்க ஒரு கூட்டம் இங்க ஒரு அப்படியே அந்த இடமே கண்ணில் பார்க்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை திருவண்ணாமலையில ஒவ்வொரு கிரிவலத்திலையும் பௌர்ணமியிலையும் நடக்கும். அப்ப இது இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, சமுதாய சேவை, மக்களுக்காக சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன வேணா செய்யலாம், அதனால இவர்களுக்கு நன்மை வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார்கள், அப்ப அந்த பாதிப்பினால் தீமை வரும் என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாதிக்கப்படுகின்ற ஒருத்தர் சாப்பிட்டு சேர்ல வாந்தி பண்றான், அவனுக்கு வயிறு கெட்டு போகுது, அதனால அவன் ஊருக்கு போய் மருத்துவமனைக்கு போய் டாக்டர் கிட்ட செலவு பண்றான், மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். உடல் நோயில பாதிக்கப்படும் போது அவன் கொடுத்த உணவு ஃபுட் பாய்சனா மாத்தி அவன் ஒரு நோயாளியா மாத்திருச்சு. அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நல்ல காரியம்னு செஞ்சு அதனை கெட்டதை அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் நம்ம பாக்குறோம். ஆனா அது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது நிஷ்காமிய கர்மம் என்பதாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப சாஸ்திரம் இங்க அப்படி சொல்லல. நிஷ்காமிய கர்மம்ங்கிறது வேற, கர்ம யோகம்ங்கிறது வேற, நைஷ்கர்மிய சித்திங்கிறது வேற. அப்ப இங்க நைஷ்கர்மிய சித்திங்கிறது இங்கு என் செயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயலே அப்படின்னு தன்னை பூரணமாக இழக்க முடியுமானால் அது மட்டும்தான் கர்ம யோகம். ஆனால் நம்ம யாருமே நம்மளை இழக்கிறது கிடையாதுங்கிறத நான் 100% சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், நம்முடைய தொழிலை அவன் தான் தீர்மானிப்பான். நீங்க தொழிலை தீர்மானிக்க முடியாது. நீங்க என்ன செய்யணுங்கிற உங்க வாழ்க்கையை நீங்க தீர்மானிக்க முடியாது, அவன் தான் தீர்மானிப்பான்.
அப்படி அவங்ககிட்ட எத்தனை பேரால ஒப்படைக்க முடியும்னா யாருமே ஒப்படைக்க பயப்படுவாங்க. ஏன்னா ஈஸ்வரன் கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டா அவன் ஏதோ நம்மள சாமியாரா மாத்திட்டானா, இல்ல திசை மாதிரி கொண்டு போயிட்டானா, என்னுடைய குழந்தை குட்டிகள் எல்லாம் பாதிக்கப்படும். அப்ப நான் என்ன மாதிரி ஆகுறது? அப்ப நான் கொஞ்சம் சேஃப் ஜேர்னியா பண்ணணும், சேஃப் ஜோன்ல இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வயசான காலத்துல அப்புறம் நம்ம ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான் வேணா போய் ஏதாவது கடவுளை பிடிச்சிக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ நம்ம சேஃப் ஜோன்லயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸ்வர அர்ப்பணம் செய்ய மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கைய இறைவனிடத்துல ஒப்படைக்க மாட்டாங்க. பகவத்கீதையே சொல்லுதில்ல, கோடியில் ஒருவன் என்னை அடைகிறான்ட்டு. எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்கள் என்னை அடைவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். அத்தனை கோடி ஜனங்களிலே ஏதேனும் ஒருவன் என்னை அடைகிறான் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லுவது போல ஒருத்தன் மட்டும் அந்த தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் எடுக்கிறான்னா, என்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையப்பா, உன்னுடைய இஷ்டம் என்னுடைய இஷ்டம்ப்பா, உன் இஷ்டம் என் இஷ்டம் அப்படின்ட்டு தன்னை முழுவதுமாக இறைவனிடத்திலே இழந்து விடும்போது இவன் செயலாவது அங்கு ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஈஸ்வர செயலாக மாறி இவனுடைய வாழ்க்கையை அது எப்படி கொண்டு போகணும் போது அதுதான் முடிவு பண்ணும். ஏன்னா அதுதான் ஈஸ்வர சித்தம். ஈஸ்வர சித்தம் அவனை எப்படி பயன்படுத்தணும், இந்த சமுதாயத்துக்காக எப்படி கொண்டு போகணும், அவனுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது அப்படிங்கறது அதுதான் முடிவு பண்ணும். இப்போ நம்ம குழந்தைக்கு எப்போ சாப்பாடு கொடுக்கணும், எப்போ பால் கொடுக்கணும், எப்போ அது ஒத்துக்கும் எப்போ ஒத்துக்காது அப்படின்னு ஒரு தாய்க்கு தானே தெரியும். குழந்தைக்கு ஒரு புட்டியில பாலை ஊத்தி ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தா அது குடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் வயிறு உப்பிக்கும், அப்புறம் அஜீரண கோளாறு வந்துடும், அப்புறம் பேதி ஆகும். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது அது ஏதோ அம்மா பால் கொடுத்துக்கிட்டே இருக்கு, நம்ம குடிச்சுக்கிட்டே இருப்போம், குடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப தாய் தான் அதை என்ன பண்ணணும், போதும் உனக்கு இதுக்கு மேல கொடுத்தா அஜீரணம் வந்துடும், அதனால அப்படியே போதும் நிறுத்துறா இல்லையா. அது மாதிரி ஈஸ்வரன் நமக்கு என்ன கொடுக்கணும் முடிவு பண்றானோ அதை கொடுப்பான், எதை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறானோ அதை தடுப்பான். அப்ப அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, அவன் தடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாதுங்கிற புரிதல் நம்ம கிட்ட வந்துட்டா நம்ம முழுவதுமாக அவனிடத்துல ஒப்படைத்து விடும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக, நிஷ்காமிய கர்மமாக, கர்ம யோகமாக, நைஷ்கர்மிய சித்தியாக மாற்றப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம வாழ்ந்தா தான் நமக்கு உண்மையான பலாபலன்கள் மூலமா நம்ம அந்த பிறவா பெருநிலை தன்மைக்குள்ள போக முடியும். மற்றபடி நாம பாட்டு நம்ம போக்குல எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஈஸ்வர காரியமா செய்யறேன், நிஷ்காமிய கர்மமா செய்யறேன், சமுதாய சேவை செய்யறேன் அப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஆன்மீகம். அப்ப அதை இங்க நல்லாக புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த கர்ம வினைகள் என்ன பண்ணும், அவரவர்கள் செய்த செயல் விளைவுகளின் அடிப்படையில 3 கர்மாக்கள் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமியம் அப்படின்ட்டு. அப்ப நாம இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை நிலையை பிராரப்த கர்மான்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில நான் செய்கின்ற செயல் விளைவுகள் மூலமா நான் எடுத்துக்கிறது ஆகாமிய கர்மா என்று பார்த்தோம். அப்புறம் இந்த ஆகாமிய கர்மா இந்த பிறவியில செஞ்சு சேர்த்துன மாதிரியே நான் இதுக்கு முன்னாடி பல பிறவிகளை செஞ்சு சேர்த்து வச்சிருக்கிறேன். அதையெல்லாம் ஒட்டுமொத்த தொகுப்பா நான் வச்சிருக்கிறது சஞ்சித கர்மான்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த 3 கர்ம தொகுப்புகள் இருந்துதான் நம்ம பிறவிக்கு வந்துகிட்டே இருக்கிறோம். அது புனரபி மரணம், புனரபி ஜனனம் என்று பஜகோவிந்தத்துல பார்த்தோம். மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல நம்ம சிக்கிறோம். அப்ப என்னன்னா நம்ம ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற அந்த நன்மை தீமைகளோட அடிப்படையில பாவ புண்ணியங்களை அனுபவிப்பதற்காக உடல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறோம். அப்ப இப்படி நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில இந்த ஒட்டுமொத்த கர்ம வினையிலிருந்து நம்ம விடுபடணும், எனக்கு கர்மாக்கள் இருக்கக்கூடாது, கர்ம பந்தத்துக்குள்ளேயே நான் போகக்கூடாது அப்படின்னா அதற்கு ஒரே வழிதான் இருக்குது. சாஸ்திரம் ரொம்ப தெளிவா சொல்லிடுது. எல்லாவித கர்மங்களையும் கடந்து மனிதன் மகத்தான நிறைநிலை மனிதனாக மாற வேண்டுமானால் அரிதான மனித பிறவியை கொண்டு பல்வேறு பிறவிகளுக்கு காரணமான கர்ம பந்தங்களில் இருந்து விடுபட்டு பிறவி பெருங்கடலை கடப்பதற்கான ஒரே வழி ஆத்ம ஞானம் அடைவது மட்டுமே அப்படின்னு சாஸ்திரம் தெல்ல தெளிவாக சொல்லிடுது. அது எப்படிங்க, அப்ப கர்மா செய்யறவெல்லாம் ஆத்ம ஞானி ஆக முடியாதா, அப்ப கர்ம விளைவுகள் எல்லாம் நமக்கு பலன்களை கொடுக்காதான்னா, இதுக்கு முன்னாடி நான் தெளிவா இவ்வளவு தூரம் அதை தான் விளக்குனேன். எந்த கர்மம் நீங்க செஞ்சாலும் அதற்கான விளைவுகளை நீங்க அடைஞ்சுதான் ஆகணும். நீங்க கோயில்ல பூஜை பண்றதுனால, சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்றதுனால அது புண்ணிய கர்மால வரும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கெட்ட கர்மாவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க என்ன பிரதிபலன் எதிர்பார்த்து தானே அந்த அபிஷேகத்தை செய்கிறீங்க. அப்ப நீங்க செய்யக்கூடிய அந்த அபிஷேகம் சிவபெருமானுக்காகவே இருந்தாலும் கூட அந்த அபிஷேக பால் வழிந்து ஓடுகின்ற வழியில எத்தனையோ எறும்புகள், எத்தனையோ பூச்சி புழுக்கள் சாகடிக்கப்படுகின்றன. கல்லுல ஊத்துற தண்ணிக்கு, அதாவது ஒரு பாலுக்கு எத்தனையோ உயிர்களை அழிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு அது புண்ணிய கர்மா வெளியே தெரிஞ்சாலும்
அது ஈஸ்வரனுடைய கணக்குப்படி நீ இந்த இடத்துல பால் ஊத்துனா இந்த பால் மூலமா இத்தனை ஜீவராசிகள் இறந்து விட்டது, அப்ப இது பாவ கணக்குல சேர்ந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அது நடைமுறையில நம்ம பார்க்க முடியும். அப்ப இங்க எப்படித்தான் நம்ம இதை செய்யறது? அப்ப நான் உண்மையிலேயே இது பாவம் இது புண்ணியம்னு எனக்கு தெரியாது, அப்ப நான் நல்லதுன்னு நினைச்சு செய்யறதெல்லாம் எனக்கு பாவமா போயிடுதான்னா, அப்ப நான் பாவமா செய்யறதெல்லாம் நல்லதா போயிடும்னா எப்படி நான் இதை புரிஞ்சுக்கிறது? எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு யார் சொல்லி கொடுப்பா அப்படின்னு கேட்டா, மேலோட்டமா நல்லது எது கெட்டது எதுங்கிறத நம்ம நடைமுறையில பாக்குறோம். ஏன்னா எனக்கு எதெல்லாம் கெட்டது செய்யுமோ அது மற்றவர்களுக்கு கெட்டது செய்யுங்கிறது எனக்கு அடிப்படை அறிவு இருக்கு. இப்ப நான் நெருப்பை தொட்டா எனக்கு சுட்டுடும் புண்ணாயிடும் எனக்கு தெரியும், அது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். அப்ப நீங்க போய் நெருப்புல கை வைங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னா அது பாவம். ஏன்னா நான் தெரிஞ்சு செய்யக்கூடாது அந்த வேலையை. அப்ப நான் என்ன பண்ணுவேன், நீங்க நெருப்புல கையை வைக்க போனா ஐயோ தொடாதீங்க சுட்டுக்குவீங்க, சுட்டுட்டா புண்ணாயிடும் அப்படின்னு நான் எச்சரிக்கை பண்ணுவது என்னுடைய கடமை. ஏன்னா நான் அதுல அனுபவப்பட்டிருக்கிறேன். அது மாதிரி எனக்கு எதெல்லாம் கெடுதல் செய்யுமோ அது மற்றவர்களுக்கும் கெடுதல் செய்யும் என்ற உண்மையான மனப்பான்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார். ஏன்னா தனக்கு கேடுன்னு தெரியறது இன்னொருத்தர் செய்யறான்னா அவன் கெட்டவனா தான் இருப்பான், அவன் கெட்ட செயலை தான் செய்வான். அதைத்தான் நம்ம சமுதாயத்துல பார்க்கிறோம். அப்ப எனக்கு எதெல்லாம் நல்லது செய்யுமோ அதை நான் மற்றவர்களுக்கு செய்யவேன், ஏன்னா எனக்கு இது நல்லது அது அவர்களுக்கும் நல்லதாக இருக்கும் என்று செய்கின்றவன் தான் நல்லது செய்கின்றான். அப்ப இந்த அடிப்படை உண்மையை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப எனக்கு நல்லது கெட்டது என்னுடைய அனுபவத்துக்கு எட்ட வரைக்கும் நல்லாவே தெரியுது. இது நல்லது இது கெட்டதுன்னு என்னுடைய அனுபவத்துக்கு தெரியுது. ஆனாலும் என்னுடைய அனுபவத்திற்கு வராத நல்லது கெட்டது இருக்கிறது எனக்கு தெரியல. அப்ப நான் எப்படி அந்த செயலை செய்யறது? அப்பதான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, அப்ப நீ ஒரு பலனை எதிர்பார்த்து இது நல்லது இது கெட்டதுன்னு செய்யறதை விட நீ பிரதிபலனை எதிர்பார்க்காம நீ நிஷ்காமிய கர்மமாக செஞ்சுடு, அதற்கு பேர் தான் கர்ம யோகம். அப்ப நீ இந்த பாதையில பயணிக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா, ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்று நீ விரும்பினாயானால் நீ செய்கின்ற செயல் அனைத்தும் நிஷ்காமிய கர்மமாக மாறட்டும். அது காமிய கர்மாவாக இருக்கக்கூடாது, ஆசைகளுடைய எதிர்பார்ப்புகளே நடக்கக்கூடாது, அதனுடைய பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்ப பிரதிபலன் எதிர்பார்க்காம நான் எப்படிங்க செய்ய முடியும்? கீதையே சொல்லுதல்ல, அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு கீதை சொல்றதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னா அப்ப நான் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்காம வர்றதா வீட்டுக்கு, என்னங்க கீதை பேசிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கீதைக்கு கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ இங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான விஷயத்தை எடுத்துக்கிறாங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். கீதை என்ன சொல்லுது, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா இந்த இயற்கையினுடைய நீதியில ஒரு ரிதம் இருக்கு. சூரியன் தன்னுடைய கடமை செய்து, சந்திரன் தன்னுடைய கடமை செய்து, இந்த பூமி தன்னுடைய கடமையை செய்து, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. அது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஏன் செய்யுது? அது ஈஸ்வர காரியமாக செய்யுது. அது நான் செய்கின்றேன் அகங்காரம் அதுக்கு இல்ல, காரணம் அதுக்கு மனசு இல்ல. ஆனா மனிதன் எந்த செயலை செய்தாலும் அதை நான் செய்கின்றேங்கிற அகங்காரம் மமகாரத்துல செய்யறான். அப்ப அதனால அவனுக்கு மனம் வலுவாகப்பட்டதுனால அதனால அவன் செய்யக்கூடிய அந்த செயல் விளைவுகளுடைய செயல்பாட்டில் வருகின்ற நன்மையும் தீமையும் நிச்சயமாக அவனுக்கு பாவம் புண்ணியம் என்பதாக மாறத்தான் முடியும், மாறாமல் இருக்கவே முடியாது என்பதாக சாஸ்திரம் ஆணித்தரமாக சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்னா, அப்ப நான் செய்யற செயல் நல்லதா கெட்டதான்னு என்னுடைய அனுபவத்துக்கு வராம நான் ஒரு செயலை செய்ய போறேன்னா அதனால நான் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க சொல்றதுனால நான் எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டா சாஸ்திரம் ஒரே வழி சொல்லுது, சரணாகதி. இங்கு நீ எதையும் செய்யறது இல்லை, எல்லாம் ஈஸ்வர காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க அத்தனை செயல் விளைவுகளும் ஈஸ்வரன் செய்து கொண்டிருக்கின்றான், நான் அவனுக்கான கருவி, என்னை வைத்து ஏதோ காரியம் செய்ய விரும்புகின்றான், அந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கின்றேன்ங்கிற அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மை நம்ம இடத்துல எப்பொழுது வருதோ அதுதான் உண்மையான தூய சரணாகதி, அதுதான் அனன்ய பக்தி. அப்ப அந்த நிலை நமக்குள்ள எப்ப வருதோ அப்பதான் நம்ம நம்முடைய தனித்துவத்தை இழப்போம், நான்கிற ஒரு அகங்காரத்தை இழப்போம். அந்த அகங்காரம் நம்ம எப்பொழுது இழக்கின்றோமோ அப்பொழுதுதான் ஆத்ம தரிசனம் உண்டாகும். அது வரைக்கும் ஆத்ம தரிசனம் உண்டாகாது. ஆத்மாங்கிறது ஏதோ நமக்கு ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு ஏட்டு சுரைக்காய் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கூல்ல போய் படிச்ச சுரைக்காய் பாடத்தை படிச்சுட்டு இதான் சுரைக்காய் சுரைக்காய்ன்னு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்டா தானே அந்த சுரைக்காய் எப்படி இருக்கும்னு அனுபவமாகும். அது மாதிரி இறைவன் நமக்கு அனுபவமாக வேண்டும், அந்த இறைவனோடு நம்ம இரண்டரை கலக்க வேண்டும், அந்த இறைத்தன்மைக்குள் நான் இருக்க வேண்டும் ஆசைப்பட்டோம்னா அப்ப நாம என்ன செய்யணும், நாம நம்ம இழந்து விட வேண்டும்.
நம்மை நாம் அர்ப்பணித்து விட வேண்டும். அது என் செயலாவது ஒன்றுமில்லை, எல்லாம் என் செயலே. காரணம் என்ன? இங்க அவன் மட்டும்தான் இருக்கிறான், அவனுடைய கருவிகளாக இந்த உடலும் மனமும் இங்க இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற புரிதலோட நாம நம்மை முழுமையாக அவனிடத்துல ஒப்படைக்கும் போதுதான் நமக்கு அந்த நைஷ்கர்மிய சித்தி சாத்தியமாகும், நிஷ்காமிய கர்மா சாத்தியமாகும், கர்ம யோகம் சாத்தியமாகும் என்பதை புரிஞ்சுக்குங்க. அப்போ நைஷ்கர்மிய சித்தின்னா செயலற்ற தன்மையில் முழுமையாய் தன்னை உணர்தல்னு பேரு. இப்ப நைஷ்கர்மிய சித்திங்கிறத பகவான் ஆதிசங்கரருடைய பிரதான சீடர்களிலே சுரேஸ்வராச்சாரியார் எழுதிய நூல் இந்த நைஷ்கர்மிய சித்தி. அப்ப இந்த நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னா செயலற்ற தன்மையில் முழுமையை உணர்தல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அது எப்படிங்க செயலற்ற தன்மையில் நான் முழுமையை உணர்றது? அப்ப நான் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்க கூடாது. ஆனா இவ்வளவு தூரம் நான் பேசியிருக்கிறேன். இப்ப இதுக்கு முன்னாடி நான் பேசின அத்தனை சப்ஜெக்டும் அது எப்படிங்க செயலற்ற தன்மையில் முழுமையை உணர முடியும்னா, இங்கு நான் செய்வது ஒன்றும் இல்லை, இங்கு எல்லா செயலும் அவன் செயலே அப்படின்னு நம்மை நாம் இழக்கும் போதுதான் அது உண்மையான செயலற்ற தன்மையாக மாறி, அந்த நிலையில் தான் நான் என்னை அனுபவமாக்க முடியும், என்னை முழுமையாக நான் உணர முடியும். அதுதான் எனக்கு சொரூப தரிசனம், ஆத்ம தரிசனம், ஆன்ம அனுபூதி, ஆன்ம அனுபவம் அப்படின்னு பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது. அப்போ இங்க நைஷ்கர்மம் அப்படின்னா செயலற்றதுன்னு புரிஞ்சுக்கணும், சித்தி அப்படின்னா கை கூடுதல்னு புரிஞ்சுக்கணும். சித்திங்கிற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை வந்து கை கூடி விட்டது, அது நடந்து விட்டது, நடைபெற்று விட்டது அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். நைஷ்கர்மம் அப்படின்னா செயலற்றதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப செயலற்றது கை கூடி விட்டது. எப்படி கை கூடும்? ஈஸ்வர அர்ப்பணம் வரும்போதுதான் கை கூடும், தன்னை நான் இழக்கும் போதுதான் கை கூடும். அப்படி கூடிச்சுன்னா அந்த நிலையில இங்கு நான் செய்வது ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செய்கின்றான், அவனுடைய செயல் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது, நான் கருவிதான் அவனுக்கு என்ற புரிதல் நம்ம இடத்துல வந்துட்டா நாம என்ன ஆயிடுவோம்? செயலற்ற நிலையில அந்த முழுமையை உணர முடியும். அதைத்தான் இங்க சுட்டி காட்டுற. அப்ப இந்த நூலின் தலைப்பாக நைஷ்கர்மிய சித்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன சொல்ல வருதுன்னா, நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை அனுபவமாக்குதல், நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை நாம் அடைதல் அப்படிங்கிற அடிப்படையில இந்த நைஷ்கர்மிய சித்திங்கிற தலைப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் இப்ப நான் நைஷ்கர்மிய சித்திங்கிற தலைப்புக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். அடுத்தது இப்போ இந்த நூலை எழுதிய நூலாசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரேஸ்வராச்சாரியார். இப்ப இந்த சுரேஸ்வராச்சாரியார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் ஆதிசங்கரருடைய சீடர்களிலே மிகவும் படித்த பாண்டித்யம் பெற்ற ஒரு அறிஞர், வயதில் முதிர்ந்தவர், அவர் தான் சுரேஸ்வராச்சாரியார். இப்ப இந்த சுரேஸ்வராச்சாரியார் எங்க வாழ்ந்தார் அப்படின்னா மாஹிஸ்மதி அப்படிங்கிற வடநாட்டுல ஒரு பகுதி இருக்கு. அந்த காலத்துல காசிக்கு பக்கத்துல ஒரு நகரம், அங்கே இவர் வாழ்ந்தார். அங்கெல்லாம் நிறைய இந்த சமஸ்கிருத பாண்டித்யம் பெற்ற பண்டிதர்கள் தான் காசி மாநகர்ல இருப்பாங்க. காசியில வந்து சமஸ்கிருத யூனிவர்சிட்டி இருக்கு, சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியே இருக்கு. ஏன்னா பூரா சமஸ்கிருத நூல்களை ஆராய்ந்து அதற்குண்டான நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு வெளிநாட்டினர்கள்லாம் வந்து இதை ஆராய்ந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த இவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாகிஸ்மதிங்கிற நகரத்துல வாழ்ந்த இந்த சுரேஸ்வராச்சாரியாருடைய உண்மை பெயர் வந்து மண்டன மிஸ்ரர் அப்படின்னு பெயர். மண்டன மிஸ்ரர்னு அவருக்கு பேரு. இவர் மண்டன மிஸ்ரர் என்னன்னா வேதத்தை படிச்சு ஒரு வேத ஆச்சாரியராக அந்த ஜெய்மினி வழியில கர்ம காண்டத்துல வராரு. வேதத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 2 பகுதிகள் இருக்கு. ஒண்ணு வந்து கர்ம காண்டம், இன்னொன்னு வந்து ஞான காண்டம். ஞான காண்டத்தை வந்து உத்தர மீமாம்சைன்னு சாஸ்திரம் சொல்லுது, கர்ம காண்டத்தை வந்து பூர்வ மீமாம்சைன்னு சொல்லுது. அப்ப இங்க பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை அப்படிங்கறத நம்ம 2 விதமான தரிசனங்களா பார்க்கிறோம். தரிசனங்கள்னா தத்துவ தரிசனங்கள், தன்னை தான் அறிகின்ற தத்துவங்களை பற்றி சாஸ்திரம் எடுத்து பேசுது. அதற்கான ஆச்சாரியர்கள் நிறைய வந்தாங்க, நிறைய மகான்கள் வந்து சமுதாயத்தில் அதை எடுத்து விளக்குறார்கள். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே அஜாதவாதம் மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த தத்துவ தரிசனம் அப்படிங்கிற நூல்ல எல்லாம் நான் அதை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு விளக்கம் புரியுற மாதிரி கொடுத்துருக்கிறேன், படிச்சு பாருங்க. அப்போ அந்த அடிப்படையில இங்க மண்டன மிஸ்ரர் என்ன பண்றாருன்னா கர்ம காண்டத்துல நல்ல ஒரு பாண்டித்யம் பெற்றுறாரு, சமஸ்கிருத பண்டிதர். அப்ப அவருக்கு கர்ம காரியங்களை அனுதினமும் செய்வாரு. நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா, இந்த 3லயும் அவர் இருந்துகிட்டே இருப்பார். கர்மாவை விட்டு வெளியே வர மாட்டார். மாறி மாறி கர்ம காரியங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், வழிபாடுகள், இப்படிதான் அவர் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அப்ப இப்படி வாழ்ந்துட்டு இருந்த அந்த மண்டன மிஸ்ரர் வந்து ஒரு நாள் ஆதிசங்கரர் அந்த வழியா வரும்போது கேள்விப்படுறார்,
ஏன்னா ஆதிசங்கரர் பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம தமிழ்நாட்டுல காலடிங்கிற இடத்துல பிறந்து அவர் அப்படியே பல பக்கம் தேசாந்திரமாக சுற்றும் போது வடநாடு போகும்போது அங்க சொல்றாங்க இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கர்மகாண்டி இருக்கிறாருங்க மண்டன மிஸ்ரர்ன்ட்டு. அவருடைய ஞானத்துக்கு முன்னாடி மற்றவர்கள் ஞானம் எல்லாம் இங்க எடுபடாது. நீங்க வேணா அவரை சந்திச்சு பாருங்க. நீங்க சொல்ல வேண்டியது உங்களுக்கு தகுந்த ஆள் அவர்தான் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது பகவான் ஆதிசங்கரர் அவரை போய் சந்திக்கிறார். அப்போ அவர் சந்திக்கிற நிலைப்பாடு, அவங்க 2 பேர் சந்திச்சுக்கிட்ட அந்த முதல் சந்திப்பு இதெல்லாம் வந்து வேற மாதிரி இருந்தது. அதெல்லாம் தனிப்பட்ட கதை. அது வந்து ஆதிசங்கருடைய வாழ்க்கை வரலாற்றுல படிச்சு தெரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். அப்ப இங்க மண்டன மிஸ்ரர் வந்து அந்த பாண்டித்யம் அந்த கர்ம காண்டத்துல சிக்கிக்கிட்டு ரொம்ப பயங்கரமா கர்மத்தையே பெருசா பேசிக்கிட்டு இருந்தவர்கிட்ட இவர் என்ன பண்றாருன்னா ஆதிசங்கரர் போய் இந்த கர்மத்தால நீ வந்து இறைவனை தெரிஞ்சுக்க முடியாது. இது எல்லாம் மன தூய்மைக்கு மட்டும்தான் பயன்படும். நீ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ என்ன பூஜை வேணா பண்ணு, என்ன யோகம் வேணா பண்ணு, என்ன வேள்வி வேணா பண்ணு. இதனால நீ இறைவனை தெரிந்து கொள்ளவே முடியாது. இறை அனுபவம் உண்டாகாது. அப்ப இறை அனுபவம் உனக்கு உண்டாக வேண்டும் என்றால் ஆத்ம ஞானம் ஒன்றுதான் வழி. வேற என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் நீ இறை அனுபவத்துக்குள்ள வர முடியாதுங்கிறத எடுத்து சொல்றார். அதை மண்டல மிஸ்ரர் ஏத்துக்க மாட்டேங்கிறார். அப்ப பூஜைங்கிறது அவசியமே இல்லையா? அப்ப வந்து பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கர்மாவை பத்தி பேசியிருக்க வேண்டியதே இல்லையா? அவர் நேரடியா ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்ல வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு ஜெய்மினி மெனக்கெட்டு வந்து உட்காந்துக்கிட்டு கர்ம காண்டத்தை உபதேசிக்கிட்டு இருக்காரு? அப்ப வெறும் ஆத்ம ஞானத்தோட ஞான காண்டத்தோட சப்ஜெக்ட முடிச்சிருக்கலாம்ல. எதற்காக கர்ம காண்டத்தை அப்ப கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு, கர்ம காண்டம் வந்து ஆரம்ப நிலை சாதகர்களுக்கான மன தூய்மைக்காக கொடுக்கப்பட்டதே தவிர அதன் மூலமாக இறை அனுபவம் உண்டாகாது, இறை தரிசனம் உண்டாகாது. இது வந்து மகான்கள் தெரிஞ்சுதான் கொடுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியல. அப்ப அதனால நீங்க என்னோட வாத புரிய தயாரா இருந்தா நான் அதற்கான விளக்கங்களை நான் உங்களிடத்துல சமர்ப்பிக்கிறேன். நீங்க வந்து கர்மகாண்டம் தான் சிறந்ததுன்னா உங்களுடைய விளக்கங்களை என்னிடத்துல சமர்ப்பிங்க. நம்ம 2 பேரும் அனலைஸ் பண்ணுவோம். கர்மகாண்டம் உண்மையிலேயே உயர்ந்ததாக இருந்தா நான் உங்க கூட வந்துடுறேன், கர்மகாண்டத்துக்குள்ள வந்துடுறேன். இல்ல கர்மகாண்டம் சரியில்ல, ஞான காண்டம் தான் சிறப்புன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என் கூட வந்துடணும். என் கூட வரதா இருந்தா நீங்க சன்னியாசி ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போடுறாரு. அப்புறம் அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் உங்க கூட வரதா இருந்தா நான் இல்லறத்துக்கு வந்துடுறேன், நான் சன்னியாசத்தை விட்டுட்டு நான் குடும்பஸ்தனா மாறிக்கிறேன். நம்ம 2 பேரும் இத சவாலா ஏத்துக்கிட்டு வாதம் புரியலாமான்னு கேட்கும்போது, அந்த காலத்துல எல்லாம் வாதம் புரிவதற்காக ஒரு பொது இடம் பொது சபையில தான் செய்வாங்க. ஏன்னா நிறைய பண்டிதர்கள் மகான்கள் அரசர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்பதான் அந்த பாண்டித்யத்தை அவங்க வெளிப்படுத்தி அவங்க 2 பேரும் வாதம் பண்றதுல ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியும். எல்லா பண்டிதர்களும் அதை கலந்து ஆலோசனை பண்ணி சரியான விஷயத்தை தீர்ப்பா சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில இங்க பகவான் ஆதிசங்கரர் அவருடைய ஞானத்தை பத்தி சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ற அந்த வாதம் வந்து மண்டன மிஸ்ரரை கலங்கடிச்சிடுச்சு. ஏன்னா அவ்வளவு அருமையான விஷயங்களை அவர் எடுத்து விளக்கம் கொடுத்து, இது வந்து கர்மத்தினால முடியவே முடியாது, ஞானத்தினால மட்டும்தான் நீ இறை அனுபவத்துக்குள்ள வர முடியும் சொன்ன மறு வினாடி மண்டன மிஸ்ரர் தன்னுடைய அறியாமையை உணர்ந்து விட்டு அப்படியே அவரிடத்துல தன்னை ஒப்படைத்து விட்டார். அன்று முதல் அவர் என்ன பண்றாருன்னா ஜெய்மினி கிட்ட போய் சொல்றார். ஜெய்மினி முனிவரை வந்து மானசீகமா பூஜை பண்ணி, நீங்க கொடுத்த இந்த கர்ம காண்டத்தின் படிதான் நான் இத்தனை நாள் வாழ்ந்தேன். இப்ப ஞான காண்டத்துக்கு எனக்கு மகா குரு கிடைச்சிருக்கார் பகவான் ஆதிசங்கரர். ஆகவே நான் இனிமேல் அவர் வழியில போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கர்ம காண்டத்தை விட்டுட்டு பகவான் ஆதிசங்கருடைய பிரதான சீடராக அந்த வயதானவர் அப்படியே அவரோட சேர்ந்துக்கிறார். அப்ப அவர் சன்னியாசம் வாங்கி ஆகணுங்கிற ஒரு நிலை வரும்போது அவருடைய மனைவி வந்து சரசவாணி வந்து எங்க தன்னுடைய கணவரை சன்னியாசி ஆக்கிடுவாரோட்டு அவங்களும் கொஞ்சம் வாதம் புரிஞ்சு பாக்குறாங்க. அதனால அப்பயும் அவங்களாலையும் ஜெயிக்க முடியல. அப்ப 2 பேருமே சன்னியாசிகளாக மாறி ஆதிசங்கரோடவே பயணிக்கிறாங்க. அப்படி பயணம் பண்ணி ஆதிசங்கரர் வந்து அவர்களுக்காக உருவாக்கிய மடம் தான் கர்நாடகாவில் இருக்கிற சிருங்கேரி மடம். அப்ப அந்த சிருங்கேரி மடத்துல பகவான் ஆதிசங்கரர் மட்டும் நம்ம இந்தியாவில் வந்து 6 இடத்துல மடங்களை ஸ்தாபனம் செய்தார். அந்த 6 இடங்கள்ல சிருங்கேரி மடமும் ஒண்ணு. அப்புறம் வடநாட்டுல இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. அப்ப அந்த சிருங்கேரி மடத்துல இவர்களை தான் பிரதான ஆச்சாரியர்களாக நியமித்து இப்ப இந்த சுரேஸ்வராச்சாரியார அங்க ஒரு ஆசிரியராக போட்டிருந்தார். அங்க வர்றவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆத்ம ஞானத்தை உபதேசம் கொடுங்கிற மாதிரி போட்டிருந்தார். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா கர்ம காண்டத்திலிருந்து முழுக்க முழுக்க ஞான காண்டத்துக்குள்ள வந்த உடனே சுரேஸ்வராச்சாரியார் வந்து ஞானம் சம்பந்தப்பட்ட பல நூல்களை எழுதுறார். அதுல வந்து இவருக்கு ஒரு பேர் கிடைச்சிருது, வார்த்திகக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல வார்த்திகக்காரர் அப்படின்னா அதாவது சமஸ்கிருத நூல்களை எல்லாம் எடுத்து அந்த சூத்திரங்களுக்கு விளக்க உரை கொடுப்பது. அதாவது எல்லாமே சூத்திரங்களா இருக்கும். இவர்தான் சமஸ்கிருத பண்டிதர் இல்லையா? இந்த சுரேஸ்வராச்சாரியார் வந்து சமஸ்கிருத புலமை பெற்றவர்.
அப்ப அதனால இவர் என்ன பண்றாருன்னா பிருகதாரண்ய உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்தெல்லாம் எடுத்து அதுக்குண்டான விளக்க உரைகளை எழுதுறார். அந்த நூல்களை எல்லாம் பார்த்து பகவான் ஆதிசங்கரர் பிரமிக்கிறார். ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்திருக்கீங்க, அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஞானத்தை பத்தி அவரே எழுதட்டும்னு சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்ப அந்த ஞானத்தை பற்றி அவர் எடுத்து சொல்றதுதான் நைஷ்கர்மிய சித்தி. அப்ப அந்த நைஷ்கர்மிய சித்தியை அவர் எழுதும்போது 422 சூத்திரங்களாக எழுதுறார். அதை 4 அத்தியாயங்கள்ல எழுதுறார். அதுல பகவான் ஆதிசங்கருடைய மற்ற சிஷ்யர்கள் அதை நம்ப மறுக்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஏற்கனவே கர்மகாண்டியாக இருந்து ஞானத்தை பற்றி இவர் என்ன பெருசா சொல்லிட முடியும்? ஏன்னா இவர் கர்மத்திலேயே வாழ்ந்தவர், இத்தனை வருஷமா கர்மத்திலே காலத்தை கழிச்சவர். திடீர்னு ஞானத்தை பத்தி அப்படி ஒரு விளக்க உரையை ஒரு நைஷ்கர்மிய சித்தியில கொடுத்துட முடியுமா? இது கொஞ்சம் முரண்பாடாக இருக்கிறது அப்படின்ட்டு மற்றவர்கள் எல்லாம் ஆட்சேபனை செய்யறார். அப்ப பகவான் ஆதிசங்கர் அப்படி நினைக்க வேண்டாம், அவருடைய அந்த நூலை முடிக்கட்டும், நம்ம பார்த்து அதை பிறகு டிசைட் பண்ணலாங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நூலை அவர் முடிச்சு கொடுத்த பிறகு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நூலாக அந்த நைஷ்கர்மிய சித்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நைஷ்கர்மிய சித்திய இப்போ 422 ஸ்லோகங்களும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், பல மாசங்கள் ஓடும். அதற்கான பக்குவமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நேரமும் இன்றைய நம்ம இடத்துல இல்லை. அப்படிங்கிறதுனால அந்த 4 அத்தியாயங்களுடைய உட்பிரிவுகளை ஒரு சாரமாக எடுத்து அதை பற்றிய விளக்கத்தை நம்ம இந்த பாடங்கள்ல பார்க்க போறோம். அப்ப எல்லா சூத்திரங்களையும் தனித்தனியா பார்க்க இங்க சந்தர்ப்பம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அந்த ஒட்டுமொத்த சூத்திரங்களுடைய சாரத்தை எடுத்து நம்ம பல கருத்துக்களாக இங்க எளிய உரைநடையில புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப நம்ம என்ன ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆத்மாவை அடைவதை தன் லட்சியமாக கொண்டு ஞான மார்க்கத்தில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு ஆத்ம சாதகர்களும் நைஷ்கர்மிய சித்தி எனப்படும் செயல் ஒளிந்த நிலையில் மட்டும்தான் பிரம்ம நிலையை அடைகின்றார்கள் அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க பிரம்ம நிலையை அடைவதுங்கிறது செயலற்ற நிலையில் தான் அடைய முடியும். செயலில் செயலற்ற தன்மைங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த செயல் செய்வது யார் அப்படின்னா, நான் செய்யல அந்த செயலை, அந்த ஈஸ்வரன் செய்கின்றான். அவனுடைய கருவி இது என்று தன்னை முழுவதுமாக யார் ஒருவன் ஈஸ்வரனிடத்திலே ஒப்படைத்து விட்டு தன்னை இழந்து விடுகின்றானோ அவன் மட்டும் தான் அந்த செயலில் செயலற்ற தன்மையில் நைஷ்கர் சித்தி உண்டான அந்த அனுபவத்தில் பக்குவத்தில் அந்த பிரம்ம சாட்சா்காரத்தை அனுபவமாக்கின்றான், ஆன்ம அனுபூதி அடைகின்றான் அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க எப்படி அது சாத்தியமாகும்? அது அவ்வளவு எளிதா? அப்படி செயலற்ற தன்மையில் நம்ம போயிட முடியுமா அப்படின்னு கேட்டா, அது ஞானிகளுக்கு சாத்தியமாகும் போது நமக்கு ஏன் சாத்தியமாகல? ஏன்னா நாமளும் ஞானி ஆக வேண்டும் தானே இந்த பாடத்திட்டத்தை நம்ம தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறோம். ஞானம்ங்கிற பாதைக்குள்ளதான் இப்ப நம்ம பயணம் பண்றோம். ஞான மார்க்கத்தில் தான் நம்ம பயணம் பண்றோம். அப்ப நம்ம எல்லாவற்றையும் ஈஸ்வர பிரசாதமாக பார்ப்பது, எது நடந்தாலும் அதில் ஏற்றத்தாழ்வுகள் அல்லது நல்லது கெட்டது என்ற இருமைகள் இல்லாத நிலையிலே நாம் இருப்பது எப்படி சாத்தியமாகும்? அது ஆத்ம ஞானிகளால் சாத்தியமாகிறது. நம்மால் அது சாத்தியமாகவில்லை என்றால் அது நம்முடைய ஆணவம் தான் அதற்கு தடையாக இருக்கின்றது, நம்முடைய அறியாமை தான் அதற்கு தடையாக இருக்கின்றது என்பதை நாம் இங்கு நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அறியாமை நம்ம இடத்துல குடிகொண்டிருக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய தடை. அப்புறம் இந்த மாதிரி ஆத்ம ஞான பாடங்களை படித்து ஒரு அறிவு நம்ம இடத்துல வந்து விட்டாலும் கூட அடுத்து நம்ம இடத்துல என்ன தடை அப்படின்னு பார்த்தா, அந்த மன தூய்மை அற்ற நிலை. மன தூய்மை ஏன் வரல அப்படின்னா, இருமைகளற்ற நிலை தான் மன தூய்மை அற்ற நிலை. அப்ப இந்த இருமைகளற்ற நிலைங்கிறது என்ன அப்படின்னா, மனதின் சமநிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இருமைகளற்ற நிலைனா இங்க நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்தது அப்படிங்கிற அந்த ரெண்டும் இல்லாம சம பாவனையில் நாம் வாழ முடியுமானால் அதுதான் இங்கு ஏகாக்கிர சிந்தனை, ஏகாக்கிர நிலை, இறைநிலை, பிரம்ம நிலை, பிரம்ம அனுபூதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ ஆத்ம சாதகர்கள் கடைபிடிக்க வேண்டிய தகுதியாக சமநிலை சித்தத்தை சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயம் இங்கு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்க. அப்ப சமநிலை சித்தம், அதாவது உயர்வு தாழ்வு நல்லது கெட்டது என்ற இருமைகளற்ற சமநிலையிலே நம்மால் இருக்க முடியுமானால் நாம் அந்த சர்வ வல்லமை பொருந்திய ஆத்ம சாட்சா்காரத்திலே நிலை பெற முடியும், அதுவாகவே நாம் மாற முடியும் என்பதுதான் இங்க அடிப்படை உண்மையாகவும் பார்க்கப்படுது. அப்ப அந்த சமநிலை எப்ப வரும் அப்படின்னா, நாம் ஈஸ்வர காரியமாக எல்லா காரியங்களையும் செய்யும் போது அந்த பிரசாத புத்தி நம்ம கிட்ட வந்துடுது. பாத்தீங்களா, இது நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியாது இறைவா,
நீ செய்யற என்னை வச்சு நான் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்ப இது உன்னுடைய பிரசாதம் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற அந்த பக்குவம் இருக்கு பாருங்க, மனதின் உயர் பக்குவம். அதுதான் இங்க ஆத்ம ஞானம்னு சொல்லப்படுது. ஆத்ம ஞானம்ங்கிறது என்னன்னா, ஏதோ மத்தவன்லாம் படிக்காத பாடத்தை நான் படிச்சு பெரிய பண்டிதன் ஆயிட்டாங்கிறது அல்ல. இப்ப எல்லாரும் படிக்காத பாடத்தை நான் படிச்சு பாண்டித்யம் பெற்று விட்டேன், பெரிய பண்டிதர்ப்பா, அவருதான் ஆத்ம ஞானின்னு சொன்னா, அந்த ஞானத்தினால என்ன பலன்? ஞானம் என்றால் அது அனுபவம் ஆகணும். சும்மா ஏட்டுச் சுரைக்காய் மாதிரி ஏற்றி வைத்துக் கொள்ற பாடங்கள் ஆகக்கூடாது. அப்ப அனுபவம் என்பது நம்மிடத்துல அந்த பிரசாத புத்தியாக மாறும்போது தான் அது நமக்கு அனுபூதியை உண்டாக்கும். ஆன்ம அனுபவத்தை உண்டாக்கும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சமநிலையில் இருக்க தெரிந்து கொள்ள வேண்டும். அது பிரசாத புத்தியில் தான் சாத்தியமாகும். அப்ப நல்லது வந்தாலும் பொல்லாதது வந்தாலும் எல்லாம் அவன் செயல் என்று கவலையின்றி இருக்க பழக வேண்டும். உணர்ச்சி வசப்படுகின்ற போது பொதுவாக பதட்டமும் நிலைக்குலவும் சமநிலை சீர்கேடும் நம்மிடத்திலே சாதாரணமாக தோன்றும். ஆனால் தலை போகிற விஷயமானாலும் அல்லது நம்பவே முடியாத அதிசயம் என்றாலும் அதில் துள்ளி குதிக்காமல் அல்லது தோண்டு போகாமல் வருபவற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டு எதிர்த்து நிற்காமல் அவற்றுடன் போராடாமல் மனதையும் புத்தியையும் சமநிலையில் வைத்துக்கொண்டு நாம் வாழ்வதைத்தான் இங்கு சமபாவனை, ஆத்ம அனுபூதி, இருமைகளற்ற நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த மாதிரி நாம விருப்ப வெறுப்பு இல்லாம இருமைகள் இல்லாம நாம அந்த இரண்டுக்கும் சமநிலையிலே சித்தம் அனுபவமாக வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு என்ன செய்யணும், என்ன மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு போகணும் அப்படின்னா ஈஸ்வர அர்ப்பணமானா தான் முடியும். எல்லாமே ஈஸ்வர அர்ப்பணத்துக்குள்ள அடங்கும். ஏன்னா நீங்க சமநிலைங்கும் போது இப்ப நான் ஒரு காரியத்தை செய்ய போய் அது எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருது. இப்ப நான் சராசரி மனிதனா இருந்தா என்ன பண்ணுவேன்? அடடா இதை செஞ்சு இவ்வளவு கஷ்டத்தை பட்டுட்டேன், இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன், அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவேன். ஆனா ஈஸ்வர பிரசாதமாக அதை நான் பார்த்தேன்னு வச்சுக்கீங்களேன், ஈஸ்வர காரியமாக நான் நம்ம இடத்துல வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டேன். எனக்கு எது வருதோ அது ஈஸ்வர பிரசாதமாக நான் ஏற்றுக்க தயாரா இருக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு. அப்ப நான் எப்படி அதை பார்ப்பேன்னா சமநிலையில பார்ப்பேன். இது ஈஸ்வரன் எனக்கு கொடுத்துருக்கிறான், இது எனக்கு கஷ்டமா தெரியல, ஏதோ அவன் எனக்கு இந்த காரியத்தை செய்யன்னு சொல்லி அதை செய்ய வச்சிருக்கான், நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதுல நம்ம போயிடுவோம். அப்ப அங்க நமக்கு ஒரு தோண்டு போறதோ வருத்தப்படுவதோ கவலைப்படுவதோ அங்க இருக்காது. அந்த மனம் அந்த இடத்துல அந்த நிலைப்பாட்டுக்கு போகாது. அதே மாதிரி நான் ஒரு காரியத்தை செய்யும் போது மற்றவர்களால சாதிக்க முடியாத ஒரு சாதனையை நான் செஞ்சிட்டேன். அப்போ எல்லாரும் பாராட்டுறாங்க, ஆஹா ஓஹோ இப்படி இப்படி பண்ணிட்டாருப்பா, பிரம்மாண்டமா சாதிச்சிட்டாருப்பா, அப்படி இப்படி நம்ம புலங்காங்கிதம் அடைய வச்சாலும் அதனால நான் பாதிக்கப்படாம இது எங்கங்க நான் செஞ்சேன், என்னை வச்சு அவன் செஞ்சான் அப்படின்ட்டு அந்த பிரசாத புத்தி நம்ம இடத்துல வந்தால் நம்ம சமநிலையில் இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்ப அந்த மாதிரி நம்மளால வாழ முடிந்தால் தான் அது சமநிலை, அதுதான் நிஷ்காமிய கர்மம், அதுதான் கர்ம யோகம், அதுதான் நைஷ்கர்மிய சித்தி. அப்படி இப்படி எல்லாம் எப்படி சுத்தி வந்தாலும் கடைசியில ஒரே இடத்துல நிற்கும். அது ஈஸ்வர பிரசாதம், ஈஸ்வர பிரணிதானத்வா, ஈஸ்வர பிரணிதானம், ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர அர்ப்பணம் என்று சொல்லணும். அப்ப அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் எல்லாம் பாதிக்கவே பாதிக்காது. அப்புறம் நம்ம செய்யக்கூடிய செயல் விளைவுகள் நல்லதோ கெட்டதோ அது நமக்கு தெரியாது. அதனால நமக்கு பாவ புண்ணியங்கள் உண்டாகாது, ஆகாமிய கர்மா சேராது. அப்ப மனமற்ற நிலைகள் அது ஈஸ்வர சித்தமாக செயல்படுகின்ற அந்த நிலைப்பாடு நம்ம இடத்துல மேலோங்கும் போது நம்முடைய மனமும் அங்க என்ன ஆயிடுதுன்னா இல்லாம போய் ஈஸ்வர மனமாக மாறி பிரபஞ்ச மனமாக மாறி, அப்ப நமக்கு என்ன நடந்துரும்னா நம்முடைய பிரபஞ்ச மனமாக இருக்கின்ற காரண சரீரமும் அங்க இல்லாம போய் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து நம்ம விடுபட்டு விட முடியும் என்பதுதான் இதனுடைய ரகசியம், இதனுடைய ஆழமான உட்பொருள். அப்ப இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இதை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இது முழுக்க முழுக்க அந்த நைஷ்கர்மிய சித்தியினுடைய சாரத்தை நம்ம பார்க்க போறோம். அப்ப அதனால நம்ம மீண்டும் இந்த வகுப்பை நேரம் கருதி நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கு இத்தோடு இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.